General ballot paper round, individual round, 800 process. கும்பகோணம் பாவனாசம் அதுக்கு முன்னாடி வந்து 21 மயிலாடுதுறை முடிஞ்சிருச்சு. சீர்காழி வந்து 21 முடிஞ்சிருச்சு. திருவிடைமருதூர் 21 முடிஞ்சிருச்சு. 22 உள்ளது வந்து பூம்புகார், அதுக்கப்புறம் வந்து கும்பகோணம் அண்டு பாவனாசம். அதுக்கு மட்டும் வந்து நான் சொன்னேன். இதில் அந்த ரவுண்டில் வந்து 22வது ரவுண்டில் குமுலேட்டிவ் டோட்டல் இளஞ்செழியன் 2877. I, returning officer for the 28 Mailadurai Parliamentary Constituency in the state of Tamil Nadu, hereby certify that I have won the 4th day of June 2024 declared Sudha R. GMP road is sir, give me sir. 1 second sir. கட்சியினுடைய கழக நண்பர்களுக்கெல்லாம் நன்றி 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 என்று சொல்லி இது திறந்த கீட்டில் கும்பிட்ட கரங்களோடு மயிலாக நலத்திட்டங்களால் சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற நன்றி 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 என்று சொல்லி இதோ திறந்த சீட்டிலே மற்றும் கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறது. வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உண்மையிலேயே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கதாநாயகன் யார் என்றால் இளந்தலைவர் ராகுல் காந்தி. தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில், மேலும் தமிழகத்தில் மிக சிறப்பான பலமான கூட்டணி. அந்த கூட்டணியில் இருந்த அத்தனை தலைவர்களும், கட்சியின் கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை தலைவர்களும், தொண்டர்களும், நிர்வாகிகளும், அமைச்சர் பெருமக்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும், தொண்டர்களின் கடுமையான உழைப்பின் காரணமாக மாபெரும் வெற்றி இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வெற்றியை மயிலாடுதுறை எனது சொந்தங்களான வாக்காளர் பெருமக்களுக்கு நான் உரித்தாக்குகின்றேன். இந்த மண் என்னோட மண், இந்த மக்கள் என்னுடைய மக்கள். இவர்களுக்காக நான் உழைக்க காத்து கொண்டிருக்கின்றேன். அர்ப்பணிப்போடு நேர்மையோடு கடுமையாக உழைத்து இந்த மக்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் எனது குரல் ஓங்கி ஒலிக்கும். அதே போன்று இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணி வெற்றி என்பது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, மதசார்பற்ற கூட்டணி கிடைத்த வெற்றி மற்றும் விவசாயிகளுக்கும் குழந்தைகளுக்கும்
பெண்களுக்கும் அனைவருக்குமான கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றேன். பாசிச சக்தி கிடைத்த மிகப்பெரிய பலமான அடியாக நான் பார்க்கின்றேன். உதாரணத்திற்கு முதலில் மோடி அவர்கள் 3 சுற்றில் இறங்கு முகமாக இருந்தார், பின்னடைவை சந்தித்தார். இதுவே அவர் சொந்த தொகுதியில் அவர்களுடைய மக்கள் அவருக்கு கொடுத்த பிம்பத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பலத்த அடியாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இளம் தலைவர் ராகுல் காந்தி 2 தொகுதியிலுமே முதலில் இருந்து தொடர்ச்சியில் இருந்து முன்னணியில் இருந்து 2 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார். இதை எதை காட்டுகிறது என்றால் இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை பயணம் என்ற பாரத் ஜோடோ ஒற்றுமை பயணத்தில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு அன்பு செலுத்தினார். அந்த அன்பின் காரணமாக இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள். இந்த மாபெரும் வெற்றியை இந்திய மக்களுக்கு உழைப்பதற்காக நாங்கள் செயல்படுவோம், பாடுபடுவோம் என்று சொல்லிக் கொள்கின்றேன். அதையும் தாண்டி எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்லுப்பெருந்திக அவர்கள் எனக்காக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். மயிலாடுதுறை மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் வெற்றி என்பது தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சரின் சாதனை கிடைத்த வெற்றியாக இன்றைக்கு பார்க்கின்றேன். 40க்கும் 40 என்று அவர் எடுத்த சபதத்தை இன்று நிறைவேற்றியிருக்கின்றார். இந்த வெற்றி என்பது தமிழகத்திற்கான வெற்றி. உலக அரங்கில் இந்தியாவை எடுத்து சென்றிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி கூறி பாராட்டுகின்றோம். மத்தியில் பிஜேபி ஆட்சி வருவதற்கு ஒரு துளி பர்சன்டேஜ் கூட கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கனவுகள் இருந்தால் அதுவும் நடைபெற போவதில்லை. கருத்து கணிப்புகள் எப்படி பொய்யாகியது என்பது நீங்கள் பார்த்தீர்கள். கணிப்பு என்பது பித்தலாட்டம், மோடியின் பித்தலாட்டம் பொய். அதே போன்றுதான் மோடி ஆட்சி அமைப்பார் என்று நீங்க சொல்லுகின்ற சொல்வு பகல் கனவு. மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில பெரும்பாலும் வெளியூர்ல இருந்து வர்ற வேட்பாளர்கள்லாம் அதிக அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா வேட்பாளர் அந்த எம்பியா இருக்கிறவங்க தொகுதிக்கு அதிக அளவுல வர்றதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நீங்க வெளியூரை செல்லுங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டு இங்க இல்ல. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இந்த தொகுதியில் இல்ல. இந்த மக்கள் வருகின்றவர்களை வாழ வைப்பார்கள். இங்கு வருகின்றவர் இந்த மக்களோடு வாழ்வார்கள். அது அடிப்படையில் தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். அவர்களின் மகளாக, அவர்களின் தோழியாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக அர்ப்பணிப்போடு வேலை செய்வேன். ஏற்கனவே செய்த எம்பிக்கள் போன்று நானும் பணிபுரிவேன் என்று உறுதியளிக்கின்றேன்.